வெக்க கேடு. இன்றைக்கு மதுரையில் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 5 மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. 2 நிலைக்குழு தலைவர் ராஜினாமா. பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. எந்த மேயர்? திமுக மேயர். இப்படி திமுக ஆட்சியில் திமுக மேயர், திமுக அரசாங்கமே முறைகேடு நடைபெறுவதை கண்டுபிடித்து இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கான்னு சொன்னா இந்த ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? வெக்க கேடு. இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் சுமார் 200 கோடி வரி வசூல்ல முறைகேடு நடந்திருக்குது. அதுக்கு என்ன, எதுக்கெல்லாம் வரி போட்டிருக்காங்க? ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கு, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்டு விட்டது. உயர்த்தாச்சுல. இன்றைக்கு வீட்டுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கட்டினா இன்றைக்கு திமுக ஆட்சியில் 1750 2500 வரைக்கும் கட்ட வேண்டி இருக்குது. கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பீக் அவர் இல்ல 100 கிட்ட இன்னைக்கு எல்லா கடையிலுமே அந்த பீக் அவர்னு மாலையில் 6 லிருந்து 10 வரைக்கும் கடுமையான மின் கட்டண உயர்வு, டபுள் சார்ஜ். 10 ரூபா 50னா 26 ரூபா கட்ட வேணும் ஒரு யூனிட்டுக்கு. அப்படி அதிகமா கட்டணத்தை உயர்த்திய அரசாங்கம் விடியா திமுக அரசு. அதே போல வீட்டு வரி, இந்த நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டாங்க. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் வீட்டு வரி 100%. அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டுக்கு 1000 ரூபாய் வரி கட்டினா இப்ப 2000 ரூபாய் வரி கட்டணும். கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் ஒப்பிட்டு பாருங்க. திமுக ஆட்சியில் 150% உயர்த்தப்பட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் கடை வரி 1000 ரூபாய் கட்டினா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கட்டணும். குடிநீர் வச்சு குப்பைக்கு வரி போட்டாங்க. ஆக எல்லாத்துக்கும் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமித்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். வெக்க கேடு. இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் சுமார் 200 கோடி வரி வசூல்ல முறைகேடு நடந்திருக்குது. அதுக்கு என்ன, எதுக்கெல்லாம் வரி போட்டிருக்காங்க? ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கு, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. பன்னிக்கு போட்ட வரியில எடுத்து ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கேவலமா இல்ல? சிந்திச்சு பாருங்க. வரி எதற்காக போடுகிறார்கள்? மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக வரி போடுறாங்க. நல்ல குடிநீர் வசதி கொடுக்கணும், கழிவுநீர் அகற்றப்பட வேண்டும், குப்பை அகற்றப்பட வேண்டும், மின் விளக்குகள் சரியா எரியப்பட வேண்டும். இதற்கெல்லாம் தான் இந்த வரி வசூல் மூலமாக நகராட்சி அடிப்படை தேவைகளை மக்களுக்கு செய்வதற்கு தான் இந்த வரிகள் வசூல் செய்யப்படுகிறது. ஆனா இன்றைய ஆட்சியாளர்கள் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. மக்களுக்கு நன்மை செய்வது கிடையாது. எந்தெந்த வகையிலே கொள்ளையடிக்க முடியுமோ அத்தனை வகையிலும் கண்டுபிடித்து கொள்ளையடிக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு மதுரையில் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 5 மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. 2 நிலைக்குழு தலைவர் ராஜினாமா. பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. எந்த மேயர்? திமுக மேயர். இப்படி திமுக ஆட்சியில் திமுக மேயர், திமுக அரசாங்கமே முறைகேடு நடைபெறுவதை கண்டுபிடித்து இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கான்னு சொன்னா இந்த ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? இங்க மட்டும் இல்ல, காஞ்சிபுரத்திலையும் அங்க இருக்கிற திமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கும் சண்டை. எதுல? பங்கு பிரிப்புல. திருநெல்வேலியிலையும் சண்டை. ஆளுங்கட்சி திமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கும் சண்டை, அங்கேயும் பிரச்சனை. கோயம்புத்தூர்ல மேயரையும் மாத்திட்டாங்க. எதுக்கு? பங்கு பிரிக்கல சண்டை. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல மாநகராட்சியில் வரி வருவாய் அதில் முறைகேட்டில் ஈடுபட்டு அதிலே பங்கு பிரிப்பதில் பல மாநகராட்சியில் இப்படி குழப்பம் நிலவி கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு மக்களிடத்திலே வரி வசூல் செய்யப்பட்ட பணம் முழுவதும் இவரிடத்திலிருந்து வசூல் சட்ட நீதியாக வசூல் செய்யப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இன்னொன்று வெக்கக்கேடு. இன்னைக்கு நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க, இப்ப கிட்னியை திருடுறாங்க. கிட்னிய நம்ம பகுதி மக்கள் யாராவது திமுக கட்சிக்கார மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்துங்க, உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதான்னு பாத்துங்கப்பா. நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி சேர்ந்த ஒருவர் அவருடைய மருத்துவமனையில்
இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதா புகார் வந்து திமுக அரசாங்கமே ஒரு குழு போட்டு அந்த குழு வந்து அந்த மருத்துவமனையை சோதனையிட்டு அதுல முறைகேடு நடைபெற்றதா கண்டுபிடிக்கப்பட்டு அங்க அறுவை சிகிச்சை செய்கின்ற அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. உறுப்பு மாற்று அறுவை செய்கின்ற அனுமதியை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கைது செய்யவில்லை. ஆக எவ்வளவு முறைகேடு வறுமையின் காரணமாக. வறுமை என்பது கொடுமை, கொடுமையிலே கொடுமை வறுமை. அதை பயன்படுத்தி ஏழைகளை பயன்படுத்தி அவளுக்கு பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று இப்படி கிட்னி முறைகேடு நடைபெறுகின்ற மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியுமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.